ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு ஒற்றை தலைமை தான் சரியாக வரும். இப்போ எடப்பாடி கையில் ஒற்றை தலைமை ஆயிடுச்சு. அவர் தான் ரெட்டலை யாருக்குன்னு முடிவெடுக்க முடியும். அப்போ இணைப்பு வேண்டாம், கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணி வச்சா பிரச்சனை இல்லை. இதுதான் சரத்பவாருக்கும் சோனியா காந்திக்கும், வைகோவுக்கும் கலைஞருக்கும், இதுதான் எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனும். அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒரு ஃபைட் வருதுன்னு வைங்க, தினகரன் வர்சஸ் எடப்பாடி வரும்ல. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கும் தன்னை நிலைநாட்டுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சு செய்வாங்க. கலை திமுக வஸ் தாவேகா அப்படின்னு மாறி இருக்குன்னு தேர்தல் முடிவு உணர்த்துது. 108 53 சேர்றது தான் அறம், அதுதான் தர்மம். சுயநல பச்சோந்தித்தன அரசியல்ல ஒரு முறைகேடான ஒரு கூட்டணியை ராகுல் காந்தி உருவாக்குனார். பச்சோந்தி அரசியல் செஞ்சது ராகுல் காந்தி தானா சார்? கண்டிப்பா ராகுல் காந்தி அந்த பச்சோந்தி அரசியலை பண்ணாரு. இப்படி பண்ணி தானே யூபியில் பாஜகவை நம்பர் 1 ஆக்கி விட்டுருக்கீங்க. முதல்வர் ஒரு கரூர் போகிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இந்த அரசு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. பிரேமா பேசி இல்லாமல் கைது பண்ணுனா நீதிமன்றம் செந்தில் பாலாஜியும் பெரிய ஹீரோவாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. களம்ன்றது மும்முனை போட்டியாக இருக்கு. எஸ், களம் மும்முனைய போட்டியாக இருக்குது. கதை முடிஞ்சு போச்சு. ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் போய் 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 சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் அதிமுக ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க அவங்க தோல்வி எதனால் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட்டத்தில் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, டிடி அவர்களை அதிமுகவில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இபிஎஸ் அவர்களை. இந்த கோரிக்கை ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சார். சசிகலா, டிடி அவர்கள், ஓபிஎஸ் அவர் எடப்பாடி அவர்கள் அவங்க எதுவுமே பொருட்படுத்தாமல் இருந்தாங்க தேர்தலுக்கு முன்பு. ஆனால் அந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு வலுக்கு இதாக இருக்கா சார், ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா தொண்டர்கள்? அது கட்சி நிர்வாகியே கேட்குறது ஒரு பெரிய விஷயம்தான், நம்ம இருக்க வரல. இது ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கு டிகே சிவகுமார், சித்தாராமையா ரெண்டு வரையும் முன்னிறுத்தி ஒரு ஒக்காலிகா ஓட்ஸையும் ஒரு குருபாஸ் ஓட்டையும் வாங்கி ஆட்சிக்கு வர்றது சுனில் கனகுலா அவர் பண்ணி அது வர்றது இயல்பான ஒன்று தான். ஆனால் ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு ஒற்றை தலைமை தான் சரியாக வரும். அதுதான் நீங்கள் சொன்னீங்க. அதை பவர்ஃபுல்லான மாவட்ட செயலாளர்லாம் எடப்பாடி கையில் கொடுத்துட்டீங்க. இப்போ எடப்பாடி கையில் ஒற்றை தலைமை ஆயிடுச்சு. அவர் தான் ரெட்டலை யாருக்குன்னு முடிவெடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில நிர்வாகிகள் தினகரனும் அங்குள்ளே இருந்தால் ஒரு வெள்ளாள கவுண்டர், முக்குலத்தோர், அந்த பழைய எம்ஜிஆர் பாணி, அந்த கட்சி பழைய வலுவுக்கும் பொலுவுக்கும் வந்துடுங்கிறத அது தஞ்சாவூரில் வந்த தொண்டர் எதிர்பார்க்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் டே 1 நான் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். அதை விட்டு கொடுத்து நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது சிக்கலாக வரும். எந்த விட்டு கொடுக்கறது இல்லை சார், அவரு இணைச்சு பயணிக்கலாம் இல்லை ஒன்றா இணைச்சி பண்ணிக்கலாங்கிறது இங்கே லேசாக சொல்லிடலாம். நாளைக்கு அவர் உயரி இடத்துல இருந்தவர். இதே மாதிரி தான் இந்திரா காந்தி காமராஜ் இதில் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க, எனிபடி அதர் தான் காமராஜ் நான் கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறேன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு சுச்சுவேஷனில் காமராஜரும் இந்திரா காந்தியும் புதுச்சேரியில் கூட்டணி தான் வைக்க முடிஞ்சுது. காங்கிரஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டணி தான் வைக்க முடிஞ்சது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் கூட்டணி தான் வைக்க முடிஞ்சது. அப்போ எம்ஜிஆர் கூட சொன்னார், 67 அவங்க ஒன்றா நின்று எடுத்த ஓட்டை எடுக்கலைங்கிறத எம்ஜிஆர் சொன்னார். 500 ஓட்டில் தான் தோத்தாங்க. இங்கே கோயம்புத்தூர்லேயும் 4 செக்மெண்ட்டில் அவங்களுக்கு லீடு கிடச்சிது. அப்போ எம்ஜிஆர் அந்த கருத்தை சொன்னார். ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். அப்போ இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்க, தன்னை விட மேலான பொசிஷனில் இருந்தவர் காமராஜ், கமாண்ட் பண்ணவர், கோங்கிக்குரியா பொம்மை பிரதமர்னு சொல்லப்பட்ட லெவலில் பிரதமரே காமராஜ் வீடு தேடி பார்த்த நிலைமையில ஒரு பெரிய கிங் மேக்கராக கமாண்ட் பண்ணவர். ஸ்பிளிட்டில் இந்திரா காந்தி பெருசாக போயிட்டாங்க. காமராஜ் தமிழ்நாட்டோட கன்ஃபைன்மெண்ட் ஆகிட்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னால் காமராஜ் தான். ஆனால் இணைப்புன்னு சேர்ந்தால் மீண்டும் வரும்போது காமராஜுக்கு ஏஐசிசி பிரசிடென்ட் கொடுக்கணும். ஏஐசிசி பிரசிடென்ட் கொடுத்தா அவர் மீண்டும் அசெப்ட் பண்ணுவார். அப்போ இணைப்பு வேண்டாம், கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணி வச்சா பிரச்சனை இல்லை. இதுதான் சரத்பவாருக்கும் சோனியா காந்திக்கும். இணைஞ்சா சரத்பவாருக்கு ஏஐசிசி பிரசிடென்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுதான் வைகோவுக்கும் கலைஞருக்கும். இணைஞ்சா திமுகவுக்குள்ள அடுத்த வாரிசாட்டு வைகோ வரதுக்கு பார்ப்பாரு. இதுதான் எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் இப்போ நல்ல உறவு இருக்குது. இரட்டைக்குழல் துப்பாக்கி அவங்க செயல்பட முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர்
தேவை. இப்போ தினகரன் வந்து தாவேக்காவுக்கு எதிராக கடுமையான ஒரு அரசியலை பண்ணுறாரு. தாவேக்காவுக்கு எதிராக வந்து 1-2 இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 25 எம்எல்ஏக்களை பார்த்தாங்க. அதில் வந்து ஒரு 10 ஒரு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் வந்து மீண்டும் எடப்பாடி கையில் எடுத்துட்டார். அப்புறம் இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிறது. அது மாவட்ட செயலாளர் பதவி இல்லைன்னு இவர் வேலுமணி, இவர் வீரமணி, சிவி சண்முகம், ஆற்காடு குமாரா இவங்கெல்லாம் வந்து அந்த பதவி அது சம்மந்தமாக நடக்குதே தவிர விஜய்ங்கிற அந்த சக்தி கிட்ட மோதினதுல அது இப்போ விஜய் வச்சு தான் அவங்க தொண்டர்களுமே சொல்கிறாங்க. இப்போ விஜய் இருக்காரு, சிஎம்மாக இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இருக்காரு, அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும்னா டிடி அவர் தான் கவுண்டர் அட்டாக் கரெக்டாக கொடுப்பாரு, மீடியா ஹேண்டில் பண்ணுறதுலாம் டிடி தினம் நல்லா பண்ணுறாரு, அதனால நம்ம அதிமுக பக்கம் அவர் வந்துட்டாருன்னா நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு தான் தொண்டர்களோட மனம். அது வந்து டிடிவி திறமை சம்பந்தமாக எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. டிடிவி வந்து திறமையானவர் தான். ஒரு கட்டத்தில் நாம் அவரை எதிர்த்து நம்ம களம் கண்ட போது கூட அவருக்கு திறமையை நம்ம மதித்து தான் செயல்பட்டோம். அந்த திறமைக்கு எந்த குறைச்சலும் இல்லை. இன்றைக்கும் டிவிக்கு எதிராக அரசுக்கு எதிராக கடுமையாக பண்ணுறாரு. அப்படி வரும்போது எடப்பாடி லீடர்ஷிப் பாதிக்கும் இல்லை. நீங்கள் தானே ஒற்றை தலைமைன்னு கொடுத்தீங்க. அப்போ அந்த ஒற்றை தலைமைங்கிற இதில் தானே அவர் போவார். இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருந்து திமுக மாதிரி செயல்பட முடியுமே தவிர ஒற்றை தலைமையாக ஆன பிறகு இன்னொருத்தர்கிட்ட பவரை ஷேர் பண்ணதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இதைத்தான் நான் வந்து திரும்ப சொன்னேன். அவர் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வந்து சேர்த்துக்கவே மாட்டாருன்னு நான் சொன்னேன். அதில் எந்த பின்வாங்கலும் என்கிட்ட இல்லை. இன்றைக்கும் நான் அதுதான் பண்ணுறேன். கட்சி அவர் பிடிச்சிட்டாரு, அது கட்சி அவர் தாங்கிறத நான் சொன்னேன். இப்போ உள்ள லெவலில் வந்து அவருக்கு எக்ஸோடஸ் இருந்தாலும் ஸ்டேட் லெவல் ஃபைட்டுக்குள்ளே அவருக்கு இணையாட்டு யாரும் இல்லையே. அப்போ தினகரன் உள்ளே வந்துட்டாருன்னு வைங்க, அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒரு ஃபைட்டு வருதுன்னு வைங்க, தினகரன் வர்சஸ் எடப்பாடி வரும்ல. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கும் தன்னை நிலைநாட்டுறதுக்கும் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சு செய்வாங்க. அந்த இடத்துல எடப்பாடி அதைத்தான் செய்வாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இல்லை சார், களமே இப்போ வந்து அதிமுகலேருந்து சாரசாரியாக படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தாவேகா பக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. களை வந்து திமுக வஸ் தாவேகா அப்படின்னு மாறி இருக்குன்னு தேர்தல் முடிவு உணர்த்துது. இதை உணராமல் இருக்கார் எடப்பாடி அவர்கள். அவர் வந்து உணர்ந்து தான் இருக்கிறார். கட்சிக்குள்ளே தன்னுடைய பிடிமானத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுல அவர் குறியாக இருக்கிறார். அதிமுகவுக்கு வந்து 47 இடங்கள் கிடைச்சதில் அவர் நம்மளை பலமான எதிர்கட்சியாக வச்சுருக்காருன்னு நம்புகிறாரு. அவருடைய கூட்டணி 27 விழுக்காடோடு 2வது இடத்துல இருக்கிறதா அவர் கருதுகிறார். இதில் பாமக கூட கூட்டணி விட்டு போகலை. அவங்களுக்கும் ஒரு எடப்பாடி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. பட் தாவேக்கா தரப்பினரை வந்து அடிக்கடி பார்க்குறாங்க. அதை நம்ம கவனத்தில் தான் கொள்ளணும். எனிவே இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நான் எலெக்ஷன் பீரியடு. இப்போ என்ன செய்ய முடியும்? எதர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எதர் விஜயார் எலெக்ஷனுங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. அந்த இடம் வரும்போது பார்த்துக்கலாங்கிற லெவலில் அவர் போகிறாரு. என்னோட பார்வை என்னென்னா, விஜய் வந்து மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டார். மிகப்பெரிய தலைவர்னால் அவருக்கும் 2021 ஸ்டாலின் ரேஞ்சில் அவர் இல்லை. 2021 ஸ்டாலின் உயரத்தில் அவர் இல்லை. 2021 ஸ்டாலினுக்கு வந்து உதயசூரியனுக்கு தனி மெஜாரிட்டி கிடச்சி ஸ்டாலினை முதல்வர்னு சொன்னவங்க பலர் வெற்றி பெற்றாங்க. ஸ்டாலினில் முதல்வர்னு சொன்ன பலர் வெற்றி பெற்று அந்த உயரம் வந்து 2/3 எம்எல்ஏக்கள் மேலே ஸ்டாலின்கிட்ட கிடைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய்கிட்ட 108 எம்எல்ஏக்கள் தான், மெஜாரிட்டியே கிடையாது. ஆனால் இப்போ மெஜாரிட்டி இருக்குல்ல சார். இப்போ அது அவர் வலிக்கிறாங்க. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்தவங்களை வச்சு முன்ன மெஜாரிட்டி. இப்போ நீங்கள் வந்து இந்த அரசு எப்படி அமையணும்னா, இந்த அரசை தோக்கடிச்சது யார்? திமுகவே அந்த கூட்டணியும் தோக்கடிச்சது யார்? ஸ்டாலின் முதல்வராக சொல்லி களத்துக்குள்ள நின்றவங்களை தோக்கடிச்சது யார்? 108 இடத்துல ஸ்டாலின் முதல்வராக களத்துக்குள்ளே நின்றவங்களை தோக்கடிச்சது விஜய். அதிக இடங்களில் தோக்கடிச்சார். 53 இடங்களில் எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்க தோக்கடிச்சாங்க. 108 53 சேர்றது தான் அறம், அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் முறை. ஆனால் சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தித்தன அரசியலில், அவங்களோட சுயநல அதிகார வேட்கை பச்சோந்தித்தன அரசியலுக்கு பாஜக வந்துடும், கவர்னர் வந்துடுவாருன்னு ஒரு சாக்கு போக்க சொல்லி ஒரு முறைகேடான ஒரு கூட்டணியை, ஒரு அரசை ராகுல் காந்தி உருவாக்குனார். பச்சோந்தி அரசியலை செஞ்சது ராகுல் காந்தி தானா சார்? கண்டிப்பாக ராகுல் காந்தி அந்த பச்சோந்தி அரசியலை பண்ணார். அதுக்கு துணை போனது பாஜக எதிர்ப்புன்னு 2 கம்யூனிஸ்டுகளும் அவங்க மந்திரி சபையில் இடம் பெறல, ஐயுஎம்எல்லும் அண்டு திருமாவளவனை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேசியிருக்கதா தகவல் வருது. டெல்லியில் தான் சொல்கிறாங்க. சார் அவங்க உரிய மரியாதை எங்களுக்கு திமுக வழங்கலை அப்படின்னு தானே சார் வெளியே போயிருக்காங்க. துரை வைகோ கூட குறிப்பிட்றாரு. இங்கே துரை வைகோ உரிய மரியாதை வழங்கல்ல, 1000 பிரச்சனைகள் இருக்குங்க, நான் மறுக்க வரல.
நீங்கள்லாம் அதை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் செங்கோட்டையன் போனது மாதிரி இவங்கெல்லாம் போயிருந்தால் அது நியாயம். அது முன்னாடியே ஒரு கூட்டணி இது போனால் நியாயம். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 2 எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு அந்த 2 எம்எல்ஏ விஜய் முதல்வர்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? ஸ்டாலின் தானே ஆட்சியில் இருந்தார். அந்த இடம் இயல்பான நேர்மையான நாணயமான ஒரு கூட்டணின்னா 108ம் இந்த 53 தான் ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்குது. இப்போ ஸ்டாலின் தோற்கடிக்கப்படலைன்னு வைங்க, இவங்க போவாங்களா? ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னு வைங்க, போவாங்களா? அப்போ ஸ்டாலினை தோற்கடிச்சது யார்? 108ம் 53. ஸோ 108 53 தான் ஆட்சி அமைக்கணும். ஆட்சியில் இருந்த ஸ்டாலினை தாங்கி பிடிச்சவங்க தான் 8 இடத்துல தாங்கி பிடிச்சவங்க 2 ஜெயித்தாங்க. 5 இடத்துல தாங்கி பிடிச்சவங்க 2 ஜெயித்தாங்க. மனச்சாட்சி இருந்தால் ரவீந்திரன் துரைசாமி மோடிஜி ஃபார் பியூர் 2029க்காக ஒர்க் பண்ணக்கூடிய நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத சண்முகமும் வீரபாண்டியன் சொல்லட்டு. பட் அவங்களுக்குள்ள ஒரே சாக்கு போக்கு. பாஜக வந்துடும், உள்ள வந்துடும், வெளியே வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன நியாயமற்ற செயலும் அறமற்ற செயலும் பச்சவந்தித்தனமான அரசியலும் பண்ணுவீங்க. இப்படி பண்ணி தானே யூபியில் பாஜகவை நம்பர் 1 ஆக்கி விட்டுருக்கீங்க. இப்படி பண்ணி தானே கர்நாடகாவில் மக்களவையில் பாஜக நம்பர் 1ங்கிற அந்தஸ்தில் இருக்குது. இப்படி பண்ணி தானே பீகாரில் பாஜக சாம்ராட் சௌத்ரி கோரி கம்யூனிட்டி அவர் சிஎம்மாக வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குறீங்களா? உண்மை இல்லை, அது நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. ஸ்டாலினா ஆனால் ஆளுநர் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு. அது மேட்டரே இல்லை. அரசு வந்து ஆட்சியில் இருக்கவங்களை தோற்கடிச்சவங்களை வச்சு தான் அரசு அமையணும். இருந்தது கூட இருந்தது. ஆனால் அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது எங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் நொண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு. அதெல்லாம் அவங்களோட சுயநல சந்தர்ப்பாத அரசியலுக்கு, அதிகார வெறி அரசியலுக்கு பண்ணக்கூடிய வேலைகள். லாலுவும் நிதிஷும் சேரக்கூடாதா? லாலுவும் நிதிஷும் சேரும்போது இவங்க கூட தானே இருந்தாங்க. முலையாமும் மாயாவதியும் சேரக்கூடாதா? சரத்பவாரும் சிவசேனாவும் சேரக்கூடாதா? திமுக அண்ணா திமுகவும் சேரக்கூடாதா? நீங்க முறையற்ற ஒரு அணியை அமைச்சிருக்கீங்க. அதுக்கு பாஜக எதிர்ப்புங்க சாக்கு போக்க சொல்றீங்க. ஸ்டேட் பிஜேபியில இதை யாரும் சொல்ல தெரியாத போது என்னத்தை நாம சொல்லி என்னத்துக்கு? நம்ம மோடிக்காக சொல்றோம். அந்த இதுல இவங்க அரசு வந்து அறமற்ற அரசு, தர்மமற்ற அரசு. ஸ்டாலினையும் ஸ்டாலினை சேர்ந்தவர்களையும் தோக்கடிச்ச கட்சிகள் தான் ஆட்சி கட்டில் இருக்கணும். அதுதான் மக்கள் தீர்ப்பு. இப்பதான் வெற்றி வீரர் விஜய்னு சொன்னீங்க. ஏன்னா வெற்றி வீரர் விஜய் நீங்க வெற்றி பெற்றுட்டாரு, சாதிச்சிட்டாரு. அது 108 தான் சாதிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அளவுக்கு இல்லைங்கிறதான் சொல்ல வர்றேன். விஜய் அவர்கள் தனித்து நின்று இந்த இடங்கள் 107 இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் வந்து இதுவரையும் திமுக வந்து கூட்டணி வச்சு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் நீங்களும் வந்து கலைச்சிக்கிட்டு கூட்டணி வச்சு வெற்றி பெற்றுட்டு பேசுங்க, தனி ஆட்சி வாங்குங்க. என் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 வச்சு தானே நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டாலினை தோக்கடிப்புன்னு சொன்ன 53 வச்சு ஆட்சி வச்சு அமைச்சா அது எல்லாமே பாஜக மேலே உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சியில் அறமற்ற செயல், தர்மமற்ற செயல், நீதியற்ற செயல், நியாயமற்ற செயல், பச்சோந்தித்தனமான செயல் தமிழ்நாட்டில் நடக்குது. இதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நம்பர் இருக்கு 117 போதும். நீங்க உங்களுக்கு 130 இருக்குது. எதிர் விஜயார் எலெக்ஷன் அதெல்லாம் நம்ம இருக்க வரல. பட் நீங்க எல்லா முறைகேடுகளுக்கும் எல்லா அறமற்ற செயல்களுக்கும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளிக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வாரீங்க. இது வந்து இந்த கட்சிகள் அடுத்து 2029 மக்களவை தேர்தலில் மக்கள் மன்றத்தில் மிக மோசமாக தோற்கடிக்கப்படும். காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தல் வருது சார். இன்னும் சில மாதங்கள் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, இடைத்தேர்தல் இருக்கு. இடைத்தேர்தல் இப்போ நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இடைத்தேர்தல் அதிமுக கரூர், பெருந்துறை, தாராபுரம் 3லையும் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனால் அதிமுகலே ஒரு ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு கூட ஆய்வு கூட்டத்தில் கூட கேசி வீரமணிலாம் பங்கேற்கல. அதே மாதிரி சிவி சண்முகன் நிலை என்ன? அவர் ஒரு ரைவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதிமுகவில். கண்டிப்பாக சிவி சண்முகத்துக்கு விழுப்புரத்தில் பேக்கிங் இருக்குது. செல்வாக்கான தலைவர் தான், நான் மறுக்க வரல. ஆனால் எந்த இடத்துக்குள்ள அதில் பலவீனப்படுறாங்கன்னா இதுவரை நடந்த வேலுமணி அவர்களுக்கு மாவட்ட செயல் பொறுப்பு வழங்கலை, அதே போல் பல பேருக்கு மாவட்ட செயல் பொறுப்பு வழங்கலை. அவங்களாம் அதிருப்தியில் தான் சார் இருக்காங்க. நானும் அந்த கருத்தை தானே சொல்கிறேன். பெருந்தர் அண்ணா பெருந்தகை வழியில் மறப்போம், மன்னிப்போம், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு இவங்களுக்கெல்லாம் லோக்கல் லீடர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு தானே நான் சொல்கிறேன். நான் அதில் இப்போ சிவி சண்முகத்துக்கு கொடுத்தா மதுராந்த களத்துக்குள்ளே சிவி சண்முகம் பெருசாக நிற்பார். வேலுமணி கொடுத்தா பெருந்துறை களத்துக்குள்ளே, கரூர் தாராபுரம் களத்துக்குள்ளே அவர் பெருசாக நிற்க முடியும். நான் அந்த கருத்தை தான் நான் முன் வைக்கிறேன். எனக்கு அந்த கருத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஸ்பிளிட்டில் என்ன இதுன்னா, சசிகலா வெர்சஸ் எடப்பாடி, தினகரன் வெர்சஸ் எடப்பாடி, ஓபிஎஸ் வெர்சஸ் எடப்பாடின்னு ஸ்டேட் லெவலில் எடப்பாடிக்கு இணையாக யாரும் இல்லை. அப்போது ஸ்டேட் லெவலில் அதிமுக எடப்பாடி தாங்கிறது ப்ரூவ் ஆயிடும். நான் சிவி சண்முகத்தையோ வீரமணியையோ இவர்
வேலுமணியும் நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க அதிமுகவுக்கு வேணும், எடப்பாடி பழனிசாமிக்கு வேணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை. பட் அந்த கட்சிக்குள்ளே அதில் பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து அதிமுகவில் ஜெயித்துக்கிட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுனால எடப்பாடி தரப்பு வந்து அதை ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கண்டோன் பண்ணி கொடுத்த பிறகு நீக்கு போக்கா நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே அவங்கள அரவணைச்சு செய்கிறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட பார்வை. இல்லை சார், தொண்டர்கள் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா பக்கம். அதை ஒன்றும் ரியலைஸ் பண்ணாமே இருக்காரோ எடப்பாடி? ஏன்னா அவர் போட்டி போடுறது ஃபுல்லாக டிடி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ்களோட போட்டி போட்டுக்கிட்டே இருந்துட்டு களத்தில் போட்டி போடாமல் இருக்காரோ? இல்லை, நீங்கள் வந்து அதிமுக சென்டிமெண்ட்டில் உள்ளவங்க சசிகலா வேணும், தினகரன் வேணும்னு விரும்புகிறாங்க. இவங்க வந்தாலும் இந்த எக்ஸோடஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது வேற விஷயம். எக்ஸோடஸ் வந்து சதை உள்ள இடத்துல கத்தி ஆடும், பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்கும். விஜய் அரசியல் 234 விஜய் தான் கேண்டிடேட் போட்டார். அவர் கட்சி வெற்றி பெறதுக்கு முன்னாடி முஸ்தபா பாய் தான் கூட்டணிக்கு போனார். அந்த 24 மலை தெலுங்கு செட்டியார் ஜெகநாத் மிஸ்ரா தான் கூட்டணி போனார். KM ஷெரீப் தான் போனார். ஷெரீப் வந்து அன்னைக்கு விஜயை நம்பி உள்ளே போனவங்க இந்த 3 பேரும் தான். அவங்க இதை காட்டிக்காமல் தாவே கொண்டு போயிட்டாங்க. அது வேற, அது அவங்களுக்கு டாக்டிக்ஸ். அவங்க மீது ஒரு விமர்சனம் வந்துட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னவர் முஸ்தபா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, மிஸ்ரா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அவங்களுக்கு ஒருவேளை அவங்க 118க்கு மேலே எடுத்திருந்தா தாவேக்கா வந்து அமைச்சர் பதவி யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது வருது. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த கருத்து கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து முஸ்தபா கட்சி அந்த விசில நின்னாலும் கூட்டணி கட்சி தான். ஜெகநாத் மிஸ்ரா கட்சி விசில நின்னாலும் கூட்டணி கட்சி தான். இல்லை, மிஸ்ரா இணைஞ்சிட்டாரு, தாவேக்கால இப்போ இணைஞ்சிட்டாரு. அன்னைக்கு நிற்கும்போது கூட்டணி கட்சி தானே. KM ஷெரீப் விசில் நின்னாலும் கூட்டணி கட்சி தான். ஷெரீப் தோற்று போனார். ஸோ வரும் நாட்களில் அவங்கள என்டர்டெயின் பண்ணலாம். அந்த குருஷியல் காலத்தில் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, 3ஆக தான் போவாங்கங்கிற ஒரு கருத்து இருந்த கட்டத்துக்குள்ள இவங்களும் முதல்ல வருவாங்கன்னு நின்றவங்களுக்கும் என்டர்டெயின் பண்ணலாம். நம்ம அது மறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம்னா வருங்காலங்களில் ஜெகநாத் மிஸ்ரா 24 மலை தெலுங்கு செட்டியார் சமூக சகோதரர் ஒரு அமைச்சர் ஆகலாம். முஸ்லீம் சமுதாயத்துக்கு இன்னொரு அமைச்சர்னு சகோதரர் முஸ்தபா ஆகலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அவங்க சொன்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படி ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்னா இவங்க அரசியல் கட்சியாக நின்னாங்கிற அடிப்படையில் அவங்க வார்த்தையை காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் முஸ்தபாவுக்கும் கொடுத்துருக்குங்கிறது தான் நியாயம். ஸோ அதே போல் வந்து இப்போ சமீப காலமாக குதிரை பேரம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஒரு பக்கம் 35 கோடின்றாங்க, ஒரு பக்கம் 50 கோடின்றாங்க. என்ன சார் நடக்குது இந்த குதிரை பேரம்? 2 கட்சியும் மாறி மாறி புகார் அளிக்கிறாங்க. இதுதான் குதிரை பேரத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நான் டே 1 சொன்னேன். நீங்கள் வந்து 108லேருந்து 144க்கு வந்துட்டீங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 108 to 144 நீங்கள் வந்து ஹெட்டே மாதிரி டெசல்யூஷன் பண்ணி உங்கள் செல்வாக்கை நிரூபித்து நீங்கள் வந்து 140 150ன்னு 2021 ஸ்டாலின் ஜெயித்தது மாதிரி கூட்டணி இல்லாமலோ இப்போ நீங்கள் இன்னைக்கு கலைச்சிட்டு வச்சிங்கன்னா மும்முனை போட்டி தான் வரும். திமுகவும் அதிமுகவும் சேர முடியாது. சேரலாம், ஆனால் யார் சீஃப் மினிஸ்டர் உள்ள பிரச்சனையில் சேர முடியாது. அங்கே வந்து லாலு யாதவ் நிதிஷ்குமாரே ஏற்றுக்கிட்டார். அந்த மாதிரி பெரிய கட்சி வந்து அதோட சற்று சின்ன கட்சியை ஏற்றுக்கிட்டா சேரலாம். ஸ்டாலின் அப்படி ஏற்றுக்குவாரான்னு சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடியும் ஸ்டாலினும் யார் முதல்வர்ன்றதில் ஒன்றும் சேர முடியாது. அப்போ மீண்டும் மும்முனை போட்டி. நீங்கள் உங்கள் இம்பேக்ட் தெரியாமலே 35 வந்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட கூட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அப்படி நீங்கள் மீண்டும் கலைச்சிக்கிட்டு எட்டே மாறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசா நீங்கள் வந்து 140 150 வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு யாருக்கு நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் அது வந்து உங்கள் கால்ஸ் ட்ரேடிங்கோ எதுவுமே தேவையில்லை. உங்கள் கட்சி வந்து தனி மெஜாரிட்டி உள்ள ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் 108 வச்சுக்கிட்டு அறம் அற்ற ஒரு கூட்டணியை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யாரை தோக்கடிச்சிங்களோ அவரை முதல்வர்னு சொன்னவங்கள வச்சே நீங்கள் ஒரு 13 பேரை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இதில் இந்த எடப்பாடி எல்லாமே நடக்குமா சார்? எல்லாமே நடக்குங்கிறத நான் மறுக்க வரல. 117க்கு மேலே நம்பர் இருக்குங்கிறது நான் மறுக்க வரல. சட்டப்படி தான் இது நடக்குதுங்கிறத நான் மறுக்க வரல. எல்லா நியாயமற்ற செயல்களையும் பாஜகவை காரணம் காட்டி அரசியல் பண்ணனால தான் யூபியில் பாஜக எழும்பி இருக்குது. நீங்கள் முறையற்ற நாணயமற்ற சந்தர்ப்பவாத பச்சவந்தித்தனமான அரசியலில் எல்லாம் நடக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இரட்டை உறுப்பினர் பிரச்சனையை மொரார்ஜி அரசுக்கு எதிராக எழுப்பினதுல இருந்து ஒவ்வொரு இஷ்யூவும் பாஜகவை தீண்டத்தகாத கட்சிங்கிற மாதிரி காட்டின விளைவு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் உங்கள் நடவடிக்கை தான் மீண்டும் பாஜகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஸ்டேட் லீடர்ஸ் மத்தியில் உள்ள நவக்கிரகங்கள் ஸ்டைல்லையும்
காங்கிரஸ் மாதிரி குடும்பப்பிடி சண்டையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அண்ணாமலை போன பிறகும் மற்றவங்களுக்குள்ள பொறாமை பொச்சரிப்பு ஜாதி அடிப்படையில் உள்ள இது அவரால் பிரயோஜனம் இல்லை இவரால் பிரயோஜனம் இல்லை இவரை போட்டனால இந்த ஓட்டு எதிராக போட்டுட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு டெல்லியில் ஃபுல்லாக பெட்டிஷனாட்டே கிடக்குது டெல்லி தலைமைக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக வந்து தங்களுக்குள்ள வாய்ப்பை அங்கே என்கரேஜ் பண்ண முடியலையே தவிர அந்த பாஜகவை குறை சொல்லி தான் மக்கள் மத்தியில் உங்களோட முறையற்ற சந்தர்ப்பாத அரசியலுக்கு நீங்கள் முக்காடு போட்டுக்கிட்டீங்கிறதான் என்னோட கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஸோ இது மற்ற இடங்களில் பாஜகவுக்கு வளர்ச்சியை கொடுத்தது, இங்கேயும் வளர்ச்சியை கொடுக்கலனாலும் ஒரு பாஜகவை பற்றி சொல்லிக்கிட்டு இவங்க தவறுகளுக்கு ஒரு வடிகால் தேடுகிறது தப்புங்கிறது மக்கள் மத்தியில் அந்த உணர்வு வந்துச்சு. அதை பாஜக என்கரேஜ் பண்ணுறதுக்கு அமைப்பு ரீதியாக பாஜக சிரமப்படுறாங்க. அதான் சார் இப்போ மாறி திமுகவும் பேசிட்டு இருக்காங்க குதிரை பேரத்தில். ஊத்தங்கரை எம்எல்ஏவும் சரி, இப்போ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு திமுக கிட்ட வந்து 50 கோடி அளவுக்கு இது பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனிதா ரகேசன் பேசினாரு எல்லாம் குற்றச்சாட்டுகள். அனிதா என்கிட்ட பேசணுங்கிறாரு, இங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ எதிரடியாக தன்னிட்ட பேசணுங்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி எம்எல்ஏ வந்து தரப்புக்கு வந்து தாவேக்கா பேசினாங்கன்றாங்க, கருணாநிதி எம்எல்ஏ. இதெல்லாம் நீங்கள் ஆதாரத்தோட ஒரு கவர்னர் சந்திச்சு மனு கொடுக்கலாம். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கனால போலீஸில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ சட்டம் தன் கடமையை செய்யட்டும். ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்குது. அவங்க வந்து காவல்துறையில் அவருடைய கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். எதிர்கட்சிகளுக்கு கவர்னர் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனை கொடுக்குறாரு. எல்லா இடமே பாஜக கவர்னர் அதை கொடுக்குறாங்க. நீங்கள் கவர்னர் சந்தித்து முறையிட்டு அவர் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பலாம், இடி விசாரணைக்கு அதை முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி குறிவிக்கப்படுறாரா சார்? செந்தில் பாலாஜி அவர் சம்பந்தமாட்டு வந்து எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. மற்ற பிரேமா பேசி வந்து மற்றவங்களுக்கு கைது பண்ணவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசுனது பிரேமா பேசி இருக்கு, முகாந்திரம் இருக்குது. செந்தில் பாலாஜி தொடர்பாட்டு முகாந்திரம் எதுவும் இல்லை. ஆனால் எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்குது. அதான்னா முகாந்திரம் இல்லைன்னு நான் எதை சொல்கிறோம்னா கோர்ட்டு தான் சொல்லணும், ஜுடிஷியரி தான் சொல்லணும். செந்தில் பாலாஜிக்கும் இவங்களுக்குள்ள லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இவங்களுக்கும் அந்த எம்எல்ஏக்குள்ள லிங்க் வந்து வாட்ஸ்அப் மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேசியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காருங்க போது அதில் வந்து முகாந்திரம் இருக்குது, பிரேமா பேசி இருக்குது. செந்தில் பாலாஜிக்கும் இவங்களுக்கும் வந்து முகாந்திரம் இருக்கிறத மட்டும் எனக்கு தெரியல. ஒருவேளை விசாரணையில் வரும்போது முகாந்திரம் இருந்தால் அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அரசு தரப்பு சொல்லலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதை எனக்கு இருக்கிறது மாதிரி தெரியல. அவர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிற அது வந்து சஸ்டெயின் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளையில இருந்தால் இந்த லிங்க் இருக்குங்கிறத அவங்க இல்லை. முதல்வர் ஒரு கரூர் போகிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இந்த அரசு இருக்கதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? பிரேமா பேசி இல்லாமல் கைது பண்ணுனா அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் நடந்த மாதிரி நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜியும் பெரிய ஹீரோவாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கைது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பிரேமா பேசி இருக்கணும், முகாந்திரம் இருக்கணும். இது அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல் ஆனதுமே கைது பண்ணீங்க. நீதிமன்றம் சும்மா பேசுனதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, இது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குதுன்னு காவல்துறை அவங்க வந்து ஸ்னப் பண்ணி விட்டுட்டாங்க. காவல்துறை கேட்ட ரிமாண்டாக கொடுக்கல. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் ஓவர்டாக் அவரோட இப்போ வாட்ஸ்அப் எவிடன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, எவிடன்ஸ் இருந்தால் நீதிமன்றம் அதை அலோவ் பண்ணும், இல்லைன்னா நீதிமன்றம் எது சரியோ அதை சொல்லும். செந்தில் பாலாஜி வந்து அனிதா மாதிரி ஒரு ஹீரோவாக எமர்ஜ் ஆகி வரதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதில் வரும். சார், தேர்தலுக்கு முன்பே எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக முன்னணி தலைவர்கள் வந்து எல்லாரும் ஒன்றா பயணிப்போம் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. எல்லாரையும் ஒன்றா செஞ்சு ட்ராவல் பண்ணியிருந்தா அந்த இதே வந்திருக்காது. அதே மாதிரி தாவேகாவோட கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் தான் எடப்பாடி தான் சிஎம் ஆகிருப்பார், அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கட்சி தொண்டர்கள் சொல்கிறாங்க. இல்லை, அது கேசிய செய்தி தான். தாவேகா இப்போ அதை ஒத்துக்குவாங்களா? நாங்கள் கூட்டணி பேசணும்னு ஒத்துக்குவாங்களா? இப்போ எடப்பாடி விஷயத்தில் வந்து நான் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டதே ஐயர் நாடார் என்ன செய்திட முடியும்னு கேட்டதுக்காக, ஐயர்னா ஆடிட்டர் குருமூர்த்தியும் நாடார்னா என்ன விஷயம் அப்படிங்கும்போது ஐயர் ஒன்றும் செய்யலை, அவர் ஒரு பாட்டு பேசாமல் தான் இருந்தார். நாம் எவ்வளோ அரசியல் பண்ணணும், தேமுதிகவை திமுக கூட்டணியில் கொண்டு சேர்த்தோம், ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏக்குள்ளே வருவாருங்கிற ஓபிஎஸ்ஸை வந்து திமுக கூட்டணியில் கொண்டு இது பண்ணணும். ஸோ என்னோட பாஜக நண்பர்களை வந்து ஒரு தரப்பில் நிற்கும்போது மோடியை 24 கைவிட்டுட்டு போனவருக்கு எதிராக நாம் செய்வோன்னு எவ்வளவு நாம் பண்ணோம். அது மாதிரி முக்கியத்துவம் சம்மந்தப்பட்ட இதை வந்து எதிராக திருப்பணில் இருந்து சீமான் தனிச்சு நிற்கணும் முடிவை அவர் எடுத்துகிட்டு தான் இருக்கார். அவர் முடிவு தான், அவர் தான் லீடர். அதை மீறி பலரும் வந்து எடப்பாடி கிட்ட அவரை கொண்டு போய் நிற்கும்போது வந்து சீமான் தனிச்சு தான் நிற்கணுங்கிற கருத்தை நாம் சொன்னதில் இருந்து செங்கோட்டையன் வெளியேறினது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி இதை எடப்பாடி பலையனப்படுத்துவாருன்னு நம்ம விஜய் பலையனப்படுத்துவாருங்கிறத நம்ம பதிவு பண்ணது. அது விஜய் நம்ம கிறிஸ்டைஸ் பண்ணி தான் சொன்னோம். பட் எடப்பாடியை பலையனப்படுத்துவாருங்கிறத சொன்னோம். எவ்வளோ விஷயங்கள் வந்து எடப்பாடியோட
ஃபெயிலியருக்கு வந்து காரணமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையை தலைவராக வச்சுக்கிட்டு டீல் பண்ணியிருந்தாலும், செங்கோட்டையனை கைவிடாமல் இருந்திருந்தாலும், கொங்கு மண்டலத்தில் ஒரு 10 சீட்டு கூடியிருந்தாலும் ஸ்டாலின் சப்போர்ட்டில் வந்து எடப்பாடியை சிஎம்மாக உட்கார்ந்துருப்பார். எல்லாமே வாய்ப்புகள் ஒரு சின்ன லெவலில் ரியலைஸ் பண்ணாமல் இருக்காரா சார் எடப்பாடி அவர்கள்? அந்த கட்டம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்த கட்ட அரசியல் இல்லை சார், அடுத்த வருகிற உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்கு. ஒன்றா இருந்தால் பயணிக்க முடியும். உள்ளாட்சி தேர்தலில் களம்ன்றது மும்முனை போட்டியாக இருக்கு. எஸ், களம் மும்முனைய போட்டியாக இருக்குது. ட்ரைபோலர் அந்த பழைய கதை முடிஞ்சு போச்சு. ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் போய், திமுக வர்சஸ் அண்ணா தேவைக்காங்கிறதெல்லாம் போய், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற விஷயம் போய் 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 களம் மும்முனை போட்டியாக தான் இருக்குது. கர்நாடகாவில் இருந்த மாதிரி யூபியில் இல்லை, களம் மும்முனை போட்டின்னு பல தகவல் வந்தாலுமே ஆனால் தேர்தல் முடிவுன்றது திமுக தாவேக்கா தான் அப்படின்னு தேர்தல் முடிவு உணர்த்துதா? அது ஒரு கேள்வி எழும்புது இல்லை சார்? திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 53 தொகுதியில் அதிமுக ஜெயித்திருக்காங்களே. இல்லை, இப்போதான் அவங்க ராஜினாமா தொடர்ந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு வருது பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன். மோடி அலையன்ஸ் அப்படியே நின்றுட்டுன்னு வைங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இல்லைன்னா திமுக என்ன ஆகும்? திமுகவுக்கு மீடியா இருக்குது, ஆதரவு வளையம் இருக்குது. ஸ்டாலின் ஒரு நல்ல தன்மையான தலைவர். வலைத்தளங்களில் திமுகவுக்கு வியூஸ் இருக்குது. திமுக ஆதரவு வியூவர்ஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கிறாங்க. நாளைக்கு வரப்போகிறது வந்து இன்னைக்கு வந்து 2வது இடத்துல திமுக தான் இருக்குது. இண்டிவிஜுவலாக 25 விழுக்காடு பலத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. சார், திமுகவுக்கு பிஎம் கேண்டிடேட் கிடைக்கல. அவங்க எஃப்சிஆர்ஏ வந்து எதுக்குறாங்க. ராகுல் காந்தி கிட்டையும், சோனியா கிட்டையும், பிரியங்கா காந்தி கிட்டையும், மல்லிகார்ஜுன கார்கே கிட்டையும், ராகுல் தவிர்த்து மற்ற 3 ஒரு லிங்க் வச்சு தான் இதை எதுக்குறாங்க. சனாதன தர்மத்தை எதுக்குறாங்க. ராகுல் தவிர்த்து மற்ற 3 ஒரு லிங்க் வச்சு தான் எதுக்குறாங்க. இப்போ அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ராகுல் யூபியில் அடிபட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா சோனியா, பிரியங்கா இவங்க இதில் வரும். காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்துருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்குது. திருமாவளவன் போன்றவங்க திமுக கிட்ட இருக்கு, கண்டிப்பா இருக்குது. திருமாவளவன் போன்றவங்களும் இதை மனசுல வச்சுதான் கூட்டணியை முடிவு பண்ணலன்னு சொல்றாப்புல. இதுல ராகுல் காந்தி ஆதரவாளரான மாணிக் தாகூர் வந்து கார்கே ஆதரவாளரான செல்வ பெருந்தகையை அட்டவணை பிரிவு சோதரை நீக்கிக்கிட்டு இவரு கொண்டு போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் ஓட்டாது கொஞ்சம், அவர் ஜாதி ஓட்டாது கொஞ்சம் உண்டு, பரையர் சமூக ஓட்டாது காங்கிரஸ் கொஞ்சம் உண்டு, இவர் ஜாதி ஓட்டு சுத்தமாக கிடையாது. ஓகே, அவருக்கு வேண்டியவரை கொறடா நம்பிக்கைக்குரியவரை கொண்டு போட்டு இருக்கும்போது இவர் வந்து கூட்டணின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாரு. திரும்ப வந்து பேரம் பேசலாங்கிற அளவில் பார்க்குறாரு. ஸோ திமுகவுக்கு வந்து இப்படி ஒரு ஆசை இருக்குதே, ராகுல் காந்தி யூபியில் காலி ஆகிடுவார், அப்புறம் பிரியங்கா, சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க கை வாங்கிச்சுன்னா நம்ம காங்கிரஸ் கூட்டணியை தூக்கிடலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திமுகவுக்கு இருக்குதே. ஸோ அவங்க அந்த சூழ்நிலை தான் பண்ணுறாங்க. இது நடக்கலன்னு வைங்க, 25 விழுக்காடு இருந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா 2014 போன நிலைமைக்கு போயிடும். அதை விட மோசம் போயிடும். 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத திமுகவுக்கு திருமாவளவன் ஒரு கூட்டணியாக இருந்தார். 2 சீட்டு வீரமணி வாங்கி கொடுத்தாரு, 2வது சீட்டை. தென் கிருஷ்ணசாமி இருந்தார், டாக்டர் கிருஷ்ணசாமி மனிதநேய கட்சி கழிச்சு ஜவஹர்லா சோதரர் இருந்தார். கிருஷ்ணசாமியும் ஜவஹர்லாவும் அவங்களுக்கு வந்து ராஜ்சபா, கனிமொழி ராஜ்சபாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாம தான் அதை பேசணும். தென் முஸ்லீம் லீக் இருந்தாங்க, 4 கட்சி கூட்டணி இருந்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா ஒரு கட்சி கூட கூட்டணி இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிங்கிற லெவலில் திமுக இருக்குது. பட் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், மத மாற்றத்துக்கு எதிராக அமித்ஷா பண்ணுறாரு. அதில் மாற்றங்களை கரெக்டாக கிடுக்கு பிடி போடுறாரு. அதுக்கு எதிராக விஜய் பேசல, எடப்பாடி பேசல. ஆனால் திமுக வில்சன் பேசுறாரு. வில்சன் திறமையான அட்வொகேட், எக்ஸ்ட்ராடினரி ட்ரெயினி பர்சன். அது வேற, தனிப்பட்ட முறையில் அவரை நம்ம ஒன்றும் விமர்சனம் வைக்கல. பட் பாலிசி டிசிஷனில் மோடிக்கு எதிராட்டு அவங்க இதில் வராங்கன்னா இதெல்லாம் சொல்லி ராகுல் காந்தியை காங்கிரஸ் தங்கள் கையில் எடுத்துடலாம். ராகுல் காந்தி அடி வாங்கிட்டாருன்னா அது நமக்கு ஈஸியாயிரும். அப்புறம் மாணிக் தாவரை தூக்கி போட்டுக்கிட்டு ஜோதிமணி தலைவராக போட்டுக்கிட்டு அந்த வெற்றி கூட்டணி அந்த இதுக்குள்ளே தான் திமுக மைண்ட் செட்டை வச்சிருக்காங்கிறதா என்னோட பார்வை. ஆனால் என்னோட கருத்து காங்கிரஸ் விஜய் கூட தான் நிற்பாங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து அடிபட்டாதான் அது முடியுமே தவிர, ராகுல் காந்தி இருக்க தவிர ராகுல் விஜய் கூட்டணி தான் தொடரும். திமுகவோட கனவு பலிக்காது அந்த இடத்துக்குள்ள. அதனால திமுக வந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸுக்கு கலைஞர் எடுத்த ஒரு 99 எடுத்த முடிவை எடுக்கிறது திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட பார்வை. அதுக்கான பல காரணங்களையும் நாம் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் என்னோட எதிர்பார்ப்பு வந்து திமுக இது விஜய் பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு,
ஒரு 7-8 கட்சி கூட்டணியில் இருக்குது, 40-45% ஓட்டு வர ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ மோடி தலைமையில் ஸ்டாலின் எடப்பாடி எல்லாம் வந்தால் நல்லா இருக்குங்கிற என்னோட எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் மறைச்சு ஒன்றும் பேசலை. பட் திமுக தான் அதில் முடிவு பண்ணிக்கணுங்கிறதும் என்னோட பார்வை. அவங்களுக்கு வந்து ராகுல் அடிபட்டுருவார், காங்கிரஸ் கூட்டணி வந்துருங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.